365 நாட்கள் பைபிள் சவாலின் 53வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 4 முதல் 6 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவனுடைய கட்டளைகளை நினைவில் கொள்ளவும் முழு இதயத்தாலும் அவரை நேசிக்கவும் அவரது வழிகளில் விசுவாசமாக நடக்கவும் அழைக்கிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் பக்தியை ஆழப்படுத்தி கீழ்ப்படிதலை பலப்படுத்தி அவரது வார்த்தையின் ஞானத்தால் உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். பயபக்தியுடனும் முழுமையாக அவரை பின்பற்ற தயாரான இதயத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 53 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Deuteronomy chapter 4 to 6. These passages call us to remember God's commandments, love Him with all our heart, and walk faithfully in His ways. May today's reading deepen your devotion, strengthen your obedience, and fill your life with the wisdom of His word. Let us begin with reverence and a heart ready to follow Him completely. உபாகமம் அதிகாரம் 4. Deuteronomy chapter 4. வசனம் 1. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். Verse 1. Now therefore hearken, O Israel, unto the statutes and unto the judgments, which I teach you, for to do them, that ye may live, and go in and possess the land which the Lord God of your fathers giveth you. வசனம் 2. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். Verse 2. Ye shall not add unto the word which I command you, neither shall ye diminish aught from it, that ye may keep the commandments of the Lord your God which I command you. வசனம் 3. பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் ராதபடிக்கு அழித்து போட்டார். Verse 3. Your eyes have seen what the Lord did because of Baal-peor. For all the men that followed Baal-peor, the Lord thy God hath destroyed them from among you. வசனம் 4. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடிருக்கிறீர்கள். Verse 4. But ye that did cleave unto the Lord your God are alive every one of you this day. வசனம் 5. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். Verse 5. Behold, I have taught you statutes and judgments, even as the Lord my God commanded me, that ye should do so in the land whither ye go to possess it. வசனம் 6. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். Verse 6. Keep therefore and do them, for this is your wisdom and your understanding in the sight of the nations, which shall hear all these statutes, and say, surely this great nation is a wise and understanding people. வசனம் 7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இது? Verse 7. For what nation is there so great, who hath God so nigh unto them, as the Lord our God is in all things that we call upon him for? வசனம் 8.
இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் இது. Verse 8. And what nation is there so great that hath statutes and judgments, so righteous as all this law, which I set before you this day? வசனம் 9. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோட்டிருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கக்கடவர்கள் என்று சொல்லிய நாளில். Verse 9. Only take heed to thyself, and keep thy soul diligently, lest thou forget the things which thine eyes have seen, and lest they depart from thy heart all the days of thy life. But teach them thy sons, and thy sons' sons. வசனம் 10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கக்கடவாய். Verse 10. Specially, the day that thou stoodest before the Lord thy God in Horeb, when the Lord said unto me, Gather me the people together, and I will make them hear my words, that they may learn to fear me all the days that they shall live upon the earth, and that they may teach their children. வசனம் 11. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. Verse 11. And ye came near and stood under the mountain, and the mountain burned with fire unto the midst of heaven, with darkness, clouds, and thick darkness. வசனம் 12. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடே பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதேயன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. Verse 12. And the Lord spake unto you out of the midst of the fire. Ye heard the voice of the words, but saw no similitude, only ye heard a voice. வசனம் 13. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். Verse 13. And he declared unto you his covenant, which he commanded you to perform, even 10 commandments, and he wrote them upon 2 tables of stone. வசனம் 14. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று அக்காலத்தில் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். Verse 14. And the Lord commanded me at that time to teach you statutes and judgments, that ye might do them in the land whither ye go over to possess it. வசனம் 15. கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடே பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. Verse 15. Take ye therefore good heed unto yourselves, for ye saw no manner of similitude on the day that the Lord spake unto you in Horeb out of the midst of the fire. வசனம் 16. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும். Verse 16. Lest ye corrupt yourselves, and make you a graven image, the similitude of any figure, the likeness of male or female. வசனம் 17. பூமியிலிருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும். Verse 17. The likeness of any beast that is on the earth, the likeness of any winged fowl that flieth in the air. வசனம் 18.
பூமியிலுள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரிலுள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும். Verse 18. The likeness of anything that creepeth on the ground, the likeness of any fish that is in the waters beneath the earth. வசனம் 19. உங்கள் கண்களை வானத்திற்கு ஈரெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். Verse 19. And lest thou lift up thine eyes unto heaven, and when thou seest the sun, and the moon, and the stars, even all the host of heaven, shouldest be driven to worship them, and serve them, which the Lord thy God hath divided unto all nations under the whole heaven. வசனம் 20. இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 20. But the Lord hath taken you, and brought you forth out of the iron furnace, even out of Egypt, to be unto him a people of inheritance, as ye are this day. வசனம் 21. கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபங்கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார். Verse 21. Furthermore the Lord was angry with me for your sakes, and swore that I should not go over Jordan, and that I should not go in unto that good land, which the Lord thy God giveth thee, for an inheritance. வசனம் 22. அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும். நான் யோர்தானை கடந்து போவதில்லை, நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Verse 22. But I must die in this land. I must not go over Jordan, but ye shall go over, and possess that good land. வசனம் 23. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Verse 23. Take heed unto yourselves, lest ye forget the covenant of the Lord your God, which he made with you, and make you a graven image, or the likeness of any thing which the Lord thy God hath forbidden thee. வசனம் 24. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி அவர் எரிச்சலுள்ள தேவன். Verse 24. For the Lord thy God is a consuming fire, even a jealous God. வசனம் 25. நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால். Verse 25. When thou shalt beget children, and children's children, and ye shall have remained long in the land, and shall corrupt yourselves, and make a graven image, or the likeness of any thing, and shall do evil in the sight of the Lord thy God, to provoke him to anger. வசனம் 26. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். Verse 26. I call heaven and earth to witness against you this day,
that ye shall soon utterly perish from off the land whereunto ye go over Jordan to possess it. Ye shall not prolong your days upon it, but shall utterly be destroyed. வசனம் 27. கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். Verse 27. And the Lord shall scatter you among the nations, and ye shall be left few in number among the heathen, whither the Lord shall lead you. வசனம் 28. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். Verse 28. And there ye shall serve gods, the work of men's hands, wood and stone, which neither see, nor hear, nor eat, nor smell. வசனம் 29. அப்பொழுது அங்கேயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். Verse 29. But if from thence thou shalt seek the Lord thy God, thou shalt find him, if thou seek him with all thy heart and with all thy soul. வசனம் 30. நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். Verse 30. When thou art in tribulation, and all these things are come upon thee, even in the latter days, if thou turn to the Lord thy God, and shalt be obedient unto his voice. வசனம் 31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். Verse 31. For the Lord thy God is a merciful God, he will not forsake thee, neither destroy thee, nor forget the covenant of thy fathers which he swore unto them. வசனம் 33. அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோட்டிருந்ததும் உண்டோ? Verse 33. Did ever people hear the voice of God speaking out of the midst of the fire, as thou hast heard, and live? வசனம் 34. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். Verse 34. Or hath God essayed to go and take him a nation from the midst of another nation, by temptations, by signs, and by wonders, and by war, and by a mighty hand, and by a stretched out arm, and by great terrors, according to all that the Lord your God did for you in Egypt before your eyes? வசனம் 35. கர்த்தரே தேவன், அவரையல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. Verse 35. Unto thee it was showed, that thou mightest know that the Lord he is God, there is none else beside him. வசனம் 36. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். Verse 36. Out of heaven he made thee to hear his voice, that he might instruct thee, and upon earth he showed thee his great fire, and thou heardest his words out of the midst of the fire. வசனம் 37.
அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின்சந்ததியை தெரிந்து கொண்டு. Verse 37. And because he loved thy fathers, therefore he chose their seed after them, and brought thee out in his sight with his mighty power out of Egypt. வசனம் 38. உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 38. To drive out nations from before thee greater and mightier than thou art, to bring thee in, to give thee their land, for an inheritance, as it is this day. வசனம் 39. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. Verse 39. Know therefore this day, and consider it in thine heart, that the Lord He is God in heaven above, and upon the earth beneath. There is none else. வசனம் 40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். Verse 40. Thou shalt keep therefore his statutes and his commandments, which I command thee this day, that it may go well with thee, and with thy children after thee, and that thou mayest prolong thy days upon the earth, which the Lord thy God giveth thee, forever. வசனம் 41. முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கலப்பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பியோடிப்போய் பிழைத்திருக்கும்படியாக. Verse 41. Then Moses severed 3 cities on this side Jordan toward the sunrising. வசனம் 42. ரூபனியரைச் சேர்ந்த சமபூமியாகிய வனாந்தரத்திலுள்ள பீசேரும் காத்தியரைச் சேர்ந்த கீலேயாத்திலுள்ள ராமோத்தும் மனாசேயரைச் சேர்ந்த பாசானிலுள்ள கோலானுமாகிய. Verse 42. That the slayer might flee thither, which should kill his neighbor unawares, and hated him not in times past, and that fleeing unto one of these cities he might live. வசனம் 43. 3 பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையிலே ஏற்படுத்தினான். Verse 43. Namely, Bezer in the wilderness, in the plain country, of the Reubenites, and Ramoth in Gilead, of the Gadites, and Golan in Bashan, of the Manassites. வசனம் 44. இதுவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம். Verse 44. And this is the law which Moses set before the children of Israel. வசனம் 45. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. Verse 45. These are the testimonies, and the statutes, and the judgments, which Moses spake unto the children of Israel, after they came forth out of Egypt. வசனம் 46. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அந்த ராஜாவை முறியடித்து. Verse 46. On this side Jordan, in the valley over against Bethpeor, in the land of Sihon king of the Amorites, who dwelt at Heshbon, whom Moses and the children of Israel smote, after they were come forth out of Egypt. வசனம் 47. யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையிலுள்ள ஆரோவேர் தொடங்கி இர்மோன் என்னும் சீயோன் மலைவரைக்கும் உள்ள தேசமும்
Verse 47. And they possessed his land, and the land of Og king of Bashan, 2 kings of the Amorites, which were on the side Jordan toward the sun rising. வசனம் 48. யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அஸ்தோத் பிஸ்காவுக்கும் தாழ்ந்த சமனான வெளியைச் சேர்ந்த கடல் மட்டும் உள்ள சமனான வெளியனைத்துமாகிய. Verse 48. From Aroer, which is by the bank of the river Arnon, even unto Mount Sion, which is Hermon. வசனம் 49. எமோரியருடைய 2 ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள். Verse 49. And all the plain on the side Jordan eastward, even unto the sea of the plain, under the springs of Pisgah. உபாகமம் அதிகாரம் 5. Deuteronomy chapter 5. வசனம் 1. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைக்கொள்ள கடவீர்கள். Verse 1. And Moses called all Israel, and said unto them, Hear, O Israel, the statutes and judgments which I speak in your ears this day, that ye may learn them, and keep, and do them. வசனம் 2. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்முடைய உடன்படிக்கை பண்ணினார். Verse 2. The Lord our God made a covenant with us in Horeb. வசனம் 3. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோட்டிருக்கிற நம்மெல்லாரோடும் பண்ணினார். Verse 3. The Lord made not this covenant with our fathers, but with us, even us, who are all of us here alive this day. வசனம் 4. கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடே பேசினார். Verse 4. The Lord talked with you face to face in the mount out of the midst of the fire. வசனம் 5. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால். Verse 5. I stood between the Lord and you at that time, to show you the word of the Lord. For ye were afraid by reason of the fire, and went not up into the mount, saying. வசனம் 6. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. Verse 6. I am the Lord thy God, which brought thee out of the land of Egypt, from the house of bondage. வசனம் 7. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். Verse 7. Thou shalt have none other gods before me. வசனம் 8. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். Verse 8. Thou shalt not make thee any graven image, or any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is in the waters beneath the earth. வசனம் 9. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். Verse 9. Thou shalt not bow down thyself unto them, nor serve them, for I the Lord thy God am a jealous God, visiting the iniquity of the fathers upon the children unto the 3rd and 4th generation of them that hate me,
வசனம் 10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கஞ்செய்கிறவராயிருக்கிறேன். Verse 10. And showing mercy unto thousands of them that love me and keep my commandments. வசனம் 11. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். Verse 11. Thou shalt not take the name of the Lord thy God in vain. For the Lord will not hold him guiltless that taketh his name in vain. வசனம் 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. Verse 12. Keep the Sabbath day to sanctify it, as the Lord thy God hath commanded thee. வசனம் 13. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. Verse 13. 6 days thou shalt labor, and do all thy work. வசனம் 14. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். Verse 14. But the 7th day is the Sabbath of the Lord thy God. In it thou shalt not do any work, thou, nor thy son, nor thy daughter, nor thy manservant, nor thy maidservant, nor thine ox, nor thine ass, nor any of thy cattle, nor thy stranger that is within thy gates, that thy manservant and thy maidservant may rest as well as thou. வசனம் 15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். Verse 15. And remember that thou wast a servant in the land of Egypt, and that the Lord thy God brought thee out thence through a mighty hand and by a stretched out arm. Therefore the Lord thy God commanded thee to keep the Sabbath day. வசனம் 16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Verse 16. Honor thy father and thy mother, as the Lord thy God hath commanded thee, that thy days may be prolonged, and that it may go well with thee, in the land which the Lord thy God giveth thee. வசனம் 17. கொலை செய்யாதிருப்பாயாக. Verse 17. Thou shalt not kill. வசனம் 18. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Verse 18. Neither shalt thou commit adultery. வசனம் 19. களவு செய்யாதிருப்பாயாக. Verse 19. Neither shalt thou steal. வசனம் 20. பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. Verse 20. Neither shalt thou bear false witness against thy neighbor. வசனம் 21. பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். Verse 21. Neither shalt thou desire thy neighbor's wife, neither shalt thou covet thy neighbor's house, his field, or his manservant, or his maidservant, his ox, or his ass, or any thing that is thy neighbor's.
வசனம் 22. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். Verse 22. These words the Lord spake unto all your assembly in the mount out of the midst of the fire, of the cloud, and of the thick darkness, with a great voice. And he added no more. And he wrote them in 2 tables of stone, and delivered them unto me. வசனம் 23. மலை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து. Verse 23. And it came to pass, when ye heard the voice out of the midst of the darkness, for the mountain did burn with fire, that ye came near unto me, even all the heads of your tribes, and your elders. வசனம் 24. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோட்டிருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். Verse 24. And ye said, Behold, the Lord our God hath showed us his glory and his greatness. And we have heard his voice out of the midst of the fire. We have seen this day that God doth talk with man, and he liveth. வசனம் 25. இப்பொழுது நாங்கள் சாவானேன்? இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே. நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். Verse 25. Now therefore why should we die? For this great fire will consume us, if we hear the voice of the Lord our God any more. Then we shall die. வசனம் 26. நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோட்டிருந்தது உண்டோ? Verse 26. For who is there of all flesh that hath heard the voice of the living God speaking out of the midst of the fire, as we have and lived? வசனம் 27. நீரோ சமீபித்துப் போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்குச் சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்டு அதின்படியே செய்வோம் என்றீர்கள். Verse 27. Go thou near, and hear all that the Lord our God shall say, and speak thou unto us all that the Lord our God shall speak unto thee. And we will hear it, and do it. வசனம் 28. நீங்கள் என்னோடே பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய்ச் சொன்னார்கள். Verse 28. And the Lord heard the voice of your words, when ye spake unto me. And the Lord said unto me, I have heard the voice of the words of this people, which they have spoken unto thee. They have well said all that they have spoken. வசனம் 29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். Verse 29. Oh that there were such an heart in them, that they would fear me, and keep all my commandments always, that it might be well with them, and with their children forever. வசனம் 30. நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிப் போங்கள் என்று அவர்களுக்குச் சொல். Verse 30. Go say to them, get you into your tents again. வசனம் 31. நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு
போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்குச் சொல்லுவேன் என்றார். Verse 31. But as for thee, stand thou here by me, and I will speak unto thee all the commandments, and the statutes, and the judgments, which thou shalt teach them, that they may do them in the land which I give them to possess it. வசனம் 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. Verse 32. Ye shall observe to do therefore as the Lord your God hath commanded you. Ye shall not turn aside to the right hand or to the left. வசனம் 33. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளெல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். Verse 33. Ye shall walk in all the ways which the Lord your God hath commanded you, that ye may live, and that it may be well with you, and that ye may prolong your days in the land which ye shall possess. உபாகமம் அதிகாரம் 6. Deuteronomy chapter 6. வசனம் 1. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. Verse 1. Now these are the commandments, the statutes, and the judgments, which the Lord your God commanded to teach you, that ye might do them in the land whither ye go to possess it. வசனம் 2. நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. Verse 2. That thou mightest fear the Lord thy God, to keep all his statutes and his commandments, which I command thee, thou, and thy son, and thy son's son, all the days of thy life, and that thy days may be prolonged. வசனம் 3. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்யச் சாவதானமாயிரு. Verse 3. Hear therefore, O Israel, and observe to do it, that it may be well with thee, and that ye may increase mightily, as the Lord God of thy fathers hath promised thee, in the land that floweth with milk and honey. வசனம் 4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். Verse 4. Hear, O Israel, the Lord our God is one Lord. வசனம் 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Verse 5. And thou shalt love the Lord thy God with all thine heart, and with all thy soul, and with all thy might. வசனம் 6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. Verse 6. And these words, which I command thee this day, shall be in thine heart. வசனம் 7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. Verse 7. And thou shalt teach them diligently unto thy children, and shalt talk of them when thou sittest in thine house, and when thou walkest by the way, and when thou liest down, and when thou arisest up. வசனம் 8. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகுறியாய் இருக்க கடவது. Verse 8. And thou shalt bind them for a sign upon thine hand,
and they shall be as frontlets between thine eyes. வசனம் 9. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. Verse 9. And thou shalt write them upon the posts of thy house, and on thy gates. வசனம் 10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். Verse 10. And it shall be, when the Lord thy God shall have brought thee into the land which he swore unto thy fathers, to Abraham, to Isaac, and to Jacob, to give thee great and goodly cities, which thou buildest not. வசனம் 11. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். Verse 11. And houses full of all good things, which thou filledst not, and wells digged, which thou diggedst not, vineyards and olive trees, which thou plantedst not, when thou shalt have eaten and be full. வசனம் 12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Verse 12. Then beware lest thou forget the Lord, which brought thee forth out of the land of Egypt, from the house of bondage. வசனம் 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. Verse 13. Thou shalt fear the Lord thy God, and serve him, and shalt swear by his name. வசனம் 14. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் உண்டு, உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களைச் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. Verse 14. Ye shall not go after other gods, of the gods of the people which are round about you. வசனம் 15. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறாரே. Verse 15. For the Lord thy God is a jealous God among you, lest the anger of the Lord thy God be kindled against thee, and destroy thee from off the face of the earth. வசனம் 16. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. Verse 16. Ye shall not tempt the Lord your God, as ye tempted him in Massah. வசனம் 17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. Verse 17. Ye shall diligently keep the commandments of the Lord your God, and his testimonies, and his statutes, which he hath commanded thee. வசனம் 18. நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதைச் சுதந்தரிப்பதற்கும். Verse 18. And thou shalt do that which is right and good in the sight of the Lord, that it may be well with thee, and that thou mayest go in and possess the good land which the Lord swore unto thy fathers. வசனம் 19. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறதைச் செய்வாயாக. Verse 19. To cast out all thine enemies from before thee, as the Lord hath spoken. வசனம் 20. நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால். Verse 20. And when thy son asketh thee in time to come, saying, What mean
the testimonies, and the statutes, and the judgments, which the Lord our God hath commanded you? வசனம் 21. நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம். கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 21. Then thou shalt say unto thy son, We were Pharaoh's bondmen in Egypt, and the Lord brought us out of Egypt with a mighty hand. வசனம் 22. கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி. Verse 22. And the Lord showed signs and wonders, great and so, upon Egypt, upon Pharaoh, and upon all his household, before our eyes. வசனம் 23. தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 23. And he brought us out from thence, that he might bring us in, to give us the land which he swore unto our fathers. வசனம் 24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். Verse 24. And the Lord commanded us to do all these statutes, to fear the Lord our God, for our good always, that he might preserve us alive, as it is at this day. வசனம் 25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்யச் சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. Verse 25. And it shall be our righteousness, if we observe to do all these commandments before the Lord our God, as he hath commanded us. பைபிள் சவாலின் 53வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனை முழு இதயத்துடன் நேசிப்பது வாழ்க்கையையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது என்பதை நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் இதயத்தில் நிலைத்து ஒவ்வொரு முடிவையும் வழிநடத்தட்டும். இன்று எந்த கட்டளை அல்லது வாக்குத்தத்தம் உங்களை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 54வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 53 of our Bible challenge is now complete. May today's reading remind you that loving God wholeheartedly brings life, peace, and blessing. Let his word remain in your heart and guide every decision you make. Comment below what command or promise spoke to you most today. And join us again tomorrow for day 54. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.